இன்றைய டிஜிட்டல் உலகில் நிகழ்த்தப்படும் குற்றங்களும் அதிக அளவில் டிஜிட்டல் மயமாகவே நடைபெறுகின்றன. சைபர் கிரைம் எனப்படும் இந்த வகை குற்றங்கள் தகவல் திருட்டுக்களாக, பண மோசடிகளாக, சமூக வலைதள அவதூறுகளாக டிஜிட்டல் வடிவம் பெற்றிருக்கின்றன. நம் கையில் உள்ள தொழில்நுட்ப விஷயங்களான செல்போன், இணைய வசதி, கம்ப்யூட்டர் ஆகியவற்றை பயன்படுத்தி நடத்தப்படும் அனைத்து குற்றங்களுமே சைபர் கிரைம் வரையறைக்குள் தான் அடங்கும். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு டிஜிட்டல் குற்றங்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம்தான் உள்ளது. ஆன்லைன் பணம் திருட்டு, சமூக வலைதள பக்கத்தில் தகவல்களை திருடி ஏமாற்றுவது, புகைப்படத்தை பகிர்ந்து அவதூறு பரப்புவது என ஆன்லைன் குற்றங்களின் ரகங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இத்தகைய ஆன்லைன் குற்றங்கள் எதனால் நடைபெறுகிறது, அதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பது குறித்து தமிழ்நாடு காவல்துறையின் சைபர் கிரைம் ADGP சந்தீப் மிட்டல் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்தார். சைபர் தளத்தில் யாரும் யார் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது என திட்டவட்டமாக அறிவுறுத்திய அவர், பேராசை, பயம், இன்பம் ஆகியவற்றில் இருந்து நாம் ஒதுங்கி இருந்தாலே சைபர் குற்றங்களால் பாதிக்கப்பட மாட்டோம் என்று கூறினார். இந்த 3 காரணிகளும் தான் சைபர் குற்றங்கள் நடைபெறுவதற்கான காரணம் என்கிறார் அவர். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சைபர் கிரைம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபேக்டர்ஸ் வச்சு தான் நடக்கிறாங்க. கிரீட், லஸ்ட் அண்ட் ஃபியர். இதை 3 நீங்க வைக்கக்கூடாது. 3 ஃபேக்டர் நீங்கள் மனசில் வைக்கலைன்னா சைபர் கிரைம் நடக்காது. பட் நீங்கள் ரொம்ப பயப்படக்கூடாது. சைபர் அரெஸ்ட் மாதிரி இந்த வேர்ல்டில் அதே மாதிரி ஒரு திங்கே கிடையாது. ஆன்லைன் பண மோசடி குறித்து விளக்கம் அளித்த ADGP சந்தீப் மிட்டல், உள்ளூர் காவல்துறை சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிப்பதற்கு முன்பாக 1930 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உடனடியாக புகார் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் ஃபோனில் 1930 இது தான் ஒரு 24/7 ஹெல்ப்லைன். சைபர் கிரைம் விங்கே ஒரு 24/7 ஹெல்ப்லைன். முதல் முறையாக நீங்கள் 1930 உங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். நீங்கள் எங்கே போகிறக்கு அவசியக்கता கிடையாது. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனக்கு அப்புறம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வில் டேக் ஆக்ஷன். பட் யுவர் டியூட்டி இஸ் டு கான்டாக்ட் 1930 ஃபர்ஸ்ட் அண்ட் இமிடியேட்லி. வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் நம்மை பற்றி பதிவிடும் தகவல்களே சைபர் குற்றவாளிகளுக்கு துருப்பு சீட்டாக அமைகிறது என எச்சரித்த ADGP, நம்மை பற்றிய தனிப்பட்ட தகவல்களை பொதுவெளியில் பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார். இன்றைய டிஜிட்டல் உலகில் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று கூடுதல் DGP சந்தீப் மிட்டல் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மிதார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.